கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே ஒரு சமூகத்திலே, ஒரு குழுமத்திலே நாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை நமக்கு உணர்த்துகிறார். பல நேரங்களிலே இந்த உலகத்திலே பல்வேறு கோணங்களிலே மக்கள் வாழ்வதையும் அவர்கள் நடப்பதையும் பார்க்கின்றோம். முதலிலே பாருங்கள், எதையுமே யாருமே கண்டுகொள்வதே இல்லை. ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, எனக்கென்ன குறை என்று யாரும் எதையும் கண்டுகொள்வதே இல்லை என்பது பழமொழி. இன்னொரு சாரார் எதற்கெடுத்தாலும் சிக்கலும் பிரச்சனையும், எதற்கெடுத்தாலும் குறையும், அதில் இருக்கக்கூடிய ஒரு குற்றமும் காண்கின்ற ஒரு பெசிமிஸ்டிக் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவினர். இன்னொரு குழுவினர் உண்மையாகவே நீதி, நியாயம் இதற்காக குரல் கொடுக்கின்றவர்கள். தைரியமாக ஒரு தவறு நடக்கின்ற பொழுது அதை சுட்டி காட்டுகின்றவர். இந்த மூன்று வகையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே நமக்கு உணர்த்துகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் நீதியின் மேல் தாகம் கொண்டவர்களாக நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதிலே எந்த ஒரு தவறும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த நீதி நேர்மையை நாம் எப்படி நிலைநாட்டுகின்றோம் என்பதும் மிக மிக முக்கியமான ஒன்று. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் குற்றம் உள்ளவர்கள், நாம் அனைவரும் குறை உள்ளவர்கள் என்பதை அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் பாவமில்லாதவர்கள் என்று தன்னை முன்னிலைப்படுத்த முடியாது. பாவமற்றவர்கள் என்று தங்களை பேசிக்கொள்ளவும் பெருமை அடித்துக் கொள்ளவும் முடியாது. எல்லாம் குறை உள்ளவர்கள், எல்லோரும் பாவிகள், இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த பாவ நிலை என்பது நம்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய பாவத்தையும் குறைகளையும் நீதியற்ற நிலைமையையும் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று நம்மை ஒரு செயலாக்கம் இல்லாத நிலைக்கு இட்டு செல்வது இல்லை. மாறாக எங்கே குற்றம் இருக்கிறதோ, பாவம் இருக்கிறதோ அதை சுட்டி காட்ட வேண்டும். எங்கே குறை இருக்கிறதோ, குற்றம் இருக்கிறதோ, அதை ஒருவேளை என்னிடம் இருக்கிறது என்று சொன்னால் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, யூபிலி 2000 இந்த கொண்டாட்டத்தின் பொழுது திருச்சபை 3 ஆண்டுகளை கொண்டாடியது. தயாரிப்பாக அதை நிறுத்தியது. 97ஆம் ஆண்டு, 1997, 98, 99 3 ஆண்டுகள் முழுமையான தயாரிப்பு. தந்தை கடவுள், மகன் கிறிஸ்து, தூய ஆவியார், இந்த மூவரு கடவுளை மையமாக வைத்து தன்னையே தயாரித்தது. 2000ஆவது ஆண்டு மாபெரும் யூபிலி என்று கொண்டாட்டம் இருந்தது. அன்புக்குரியவர்களே, இதற்கு ஒரு முன் தயாரிப்பாக ஆண்டவர் இயேசுவிடம், இயேசு இந்த உலகத்திலே வந்த பிறகு, இந்த திருச்சபை நிறுவிய பிறகு, இந்த திருச்சபையிலே பல்வேறு குறைகள், குற்றங்கள், பாவங்கள் இருக்கின்றன என்பதை பகிரங்கமாக பாப்பரசர் உணர்ந்து அதை அறிக்கையிட்டு எல்லோரிடமும் அவர் மன்னிப்பை வேண்டினார். மிக குறிப்பாக யூதர்களிடம் அவர் மன்னிப்பை வேண்டினார். காரணம் என்ன? இந்த யூத சமூகம் என்பது வதைப்பட்ட பொழுது, இந்த யூத சமூகம் பல்வேறு கொடுமைகளால் அவர்கள் வதைக்கப்பட்ட பொழுது கிறிஸ்துவம் என்பது என்ன செய்தது என்பதை பல நேரங்களிலே நினைத்து பார்த்து, நாம் போதுமான அளவு அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்பதை உணர்ந்து மன்னிப்பு வேண்டினார். அதேபோன்று அறிவியலார் பல்வேறு கருத்துக்களை அறிவியல் பூர்வமாக சொன்ன பொழுது அதை திருச்சபை நம்பிக்கை என்ற வகையிலே மறுத்தது, ஏற்றுக்கொள்ள அது தயங்கியது. அதற்காக மன்னிப்பு கேட்டார். எனவே இப்படியாக சமூகத்திலே பல்வேறு காலகட்டங்களிலே திருச்சபை செய்த பாவங்களுக்காக அவர் பகிரங்கமாக மன்னிப்பை கேட்டார். அன்புக்குரியவர்களே, அதுதான் பெருமை, அதுதான் உண்மை. எனவே பாப்பரசரே திருச்சபையின் சார்பாக மன்னிப்பு கேட்கின்றார் என்று சொன்னால், திருச்சபை என்பது குற்றமும் பாவமும் நிறைந்த ஒரு இடமாகும். இருந்தாலும் கூட இந்த திருச்சபைக்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அநீதியை தட்டி காட்டி அதை திருத்துகின்ற ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து இந்த நிலையை, சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான்
ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கக்கூடிய கடமை என்பதை உணர்த்துகின்றார். எனவே ஒருவர் தவறு செய்தால் மற்றொருவர் திருத்த வேண்டும். ஒருவேளை அவர் திருந்தவில்லை என்று சொன்னால் அவருக்கு நாம் பல்வேறு வழிகளிலே திருந்துவதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும். ஆனால் ஒருவர் ஒருவருக்கு உதவியாக மன்னித்து மறந்து ஒருவர் ஒருவருக்கு நாம் ஒத்தாசையாக இருந்து இந்த திரு அவையிலே தூய்மையாய் காக்க புனிதமாக வாழ ஆண்டவருடைய அருள் வேண்டுவோம். இந்த திருப்பலியிலே அதற்கான ஆசிரியரையும் பெற்றுக்கொள்ள முற்படுவோம். ஆமென்.